துஷாரா, அதிதி, அப்பாஸ் மற்றும் பலர் ஆக்டிங்கில் நேஷனல் அவார்ட் வின்னிங் டேரக்டர் கலவாணி மிஎஸ் சர்க்குணம் அவர்கள் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனில் உருவான எக்ஸாம் சீரிஸோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த சீரிஸ் ஆனது அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 7 எபிசோட்ஸ் அண்ட் ஈச் எபிசோட் 7:35 minutes ஓடக்கூடிய ஒரு மினி சீரிஸ் தாங்க இது. ஹே காய்ஸ், வெல்கம் டு சினிமேட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரிஸ் ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அட் தென் பிடிச்சிருந்த ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த சீரிஸோட கதை என்னென்னா, ஓப்பன் பண்ணால் அதிதி ஒரு டிஎஸ்பியாக ஒரு ஊர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இன்னொரு ஊருக்கு போய் ஜாயின் பண்ண போகிறாங்க. இந்த டைமில் துஷாரா டீம் அதிதியை கிட்னாப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பதிலாக டிஎஸ்பியாக துஷாரா போகிறாங்க. துஷாராவோட மோட்டிவ் என்னென்னா, அந்த ஊரில் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமோட ஸ்கேம் நடக்க போகுது, அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறது தான். இதுக்கப்புறம் துஷாரா யார், அவங்க எதுக்கு இந்த ஸ்கேமை தடுக்கணும், இந்த ஸ்கேமை நடத்துகிறவங்க யார், இதெல்லாம் தாங்க இந்த எக்ஸாம். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் நடக்கிற ஸ்கேம் வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங் சீரிஸை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு டேரக்டர். ஃபஸ்ட்டு 4 எபிசோட்ஸ் அடுத்து என்ன நடக்கும்னு ஒரு சுவாரஸ்யத்திலே கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் ஒரு எபிசோடு எண்ட்லேயும் அடுத்த எபிசோடுக்கு ஒரு நல்ல லீடாகவே அமைச்சிருந்தாங்க. ஹீரோ அண்ட் வில்லன் கேரக்டர் டிசைன் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஸ்மார்ட் கைஸ் அண்ட் சேம் பேக்ரவுண்டும் சேர்ந்தவங்க. அப்போ 2 பேருக்குமே 2 பாதைகள் தெரியுது. ஹீரோ வழி மாறாமலும் வில்லன் வழி மாறியும் போயிடுறாங்க. இப்படிப்பட்ட 2 கேரக்டர்ஸ் மீட்டப் பண்ணும்போது என்ன நடக்கும்னு ஒரு சுவாரஸ்யம் இருக்கதாங்க செஞ்சுது. அதேமாரி அவங்க இலக்க அடையிறதுக்காக அவங்க போகக்கூடிய பாதை அவங்க கேரக்டரோட கான்ஸ்ட்ரக்டாக அப்படியே மாற்றி அமைச்சது நல்லா இருந்துச்சு. அதாவது நேர்மையான துஷாரா ஒரு டிஎஸ்பியை ஆள்மாறாட்டம் பண்ணியிருப்பாங்க. இது வில்லனான நரேன்மணி ஒரு டீச்சராக தன்னோட ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணியிருப்பாரு. அப்புறம் கிளைமேக்ஸில் விலாங்குமின்னு வச்சு சொன்ன கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் சீரிஸ் முடியும் போது துஷாரோட அம்மா வாத்தை கையில் வச்சுக்கிட்டு பிரிட்ஜில் நிற்கிற சீன்லாம் செம்ம கூஸ் பம்ப்ஸ், எமோஷனலாக இருந்துச்சு அந்த ஒரு சீன். இந்த சீரிஸோட குறைகள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல த்ரில்லிங் மூலம் ஆரம்பிச்சுட்டு ரொம்ப மொக்கையாக அதை முடிச்சிட்டாங்க. ட்விஸ்ட்டுக்காக நல்ல ஹூக் பாயிண்ட்லாம் செட் பண்ணிட்டு அப்புறம் ஏமாந்தியா ஏப்ரல் ஃபூல்னு சப்பையாக காமிச்சிட்டாங்க. அப்புறம் வில்லனுக்கான ஸ்ட்ராங் மோட்டிவ் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அவர் எதுக்கு இவ்வளோ பெரிய ஸ்கேம் பண்ணணும், பணத்துக்காகனா அவருக்கு பணமே அவ்வளோ முக்கியம்னு இவங்க சீன்ஸில் பெருசாக நமக்கு கன்வே பண்ணவே இல்லை. வில்லன் அண்ட் அவங்க அக்காக்கான எமோஷனல் பாண்டிங் பெருசாக இல்லாததால் நமக்கு வில்லன் மேலே பெருசாக எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே வரலங்க. துஷாரா நரேன்மணி ஒரு பாயிண்டில் சந்திக்கும் போது அவங்க இன்டெலிஜென்ஸை டெஸ்ட் பண்ணும் வகையில் பாசிபிலிட்டிஸ் வச்சு கொஷின்ஸ்லாம் கேட்டுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவும் சுத்தமாக புரியாத மாதிரியும் தாங்க இருந்துச்சு. கேரக்டராக இருக்கலாம் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக டெவலப் பண்ணியிருக்கலாம். ஸ்கேமை பற்றி இவங்க பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணாமல் அதை கண்டுபிடிக்கிற ப்ராசஸை மட்டுமே நம்பி இவங்க கதை எதுனது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தாங்க. இதனாலேயே சீரிஸோட பெருசாக கனெக்ட் ஆக முடியல. அண்ட் சில கண்டினியூட்டி ஷார்ட்ஸ் கூட மேட்ச் ஆகலை. ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது துஷாரா தன்னோட மிரட்டலான பர்ஃபார்மன்ஸ்னால எமோஷனல் சீன்லேருந்து இன்வெஸ்டிகேஷன் சீன் வரைக்கும் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதிதி பாலனுக்கு பெருசாக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இல்லைனாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை நீட்டாக பண்ணியிருந்தாங்க. நரேன்மணி குமரேசன் கேரக்டரை ரொம்ப தத்ரூபமாகவே நம்ம கண்முன் நிறுத்தியிருந்தார். அப்பாஸ்க்கு நல்ல இன்ட்ரடக்ஷன் கொடுத்து மொக்கையாக முடிச்சு விட்டாங்க. இருந்தாலும் ஆஸ் எ சீனியர் ஆக்டராக அவரோட ரோலை அவர் சிறப்பாகவே பண்ணியிருந்தார். மற்ற ஆக்டர்ஸ் எல்லாரும் நீட்டான பர்ஃபார்மன்ஸ். சினிமாட்டோகிராஃபி டீம் ஓப்பனிங்கில் துஷாராக்கும் அதிதிக்கும் காரில் நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸை சிங்கிள் ஷாட்டில் காமிச்சது மூலமாகவே ஆடியன்ஸை கதைக்குள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, தீம் ஆஃப் த ஸ்டோரி, ஈகர்னஸ் இன் ஃபர்ஸ்ட் 4 எபிசோட்ஸ், கேரக்டர் ஆர்க் ஆஃப் த ஹீரோ, எமோஷனல் டச் இன் கிளைமேக்ஸ், ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சினிமாட்டோகிராஃபி. நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தா ஸ்லோனஸ் இன் லாஸ்ட் 3 எபிசோட்ஸ், வீக் கேரக்டர் டெவலப்மெண்ட் ஃபார் வில்லன், மிஸ்லீடிங் ஆடியன்ஸ் அண்ட் லெஸ் எக்ஸ்போஷர் ஆஃப் ஸ்கேம். ஓவராலாக எக்ஸாம் ஸ்கேம் பற்றின சின்ன அவேர்னஸ்க்காக இந்த சீரிஸை ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கோ அண்ட் வாட்ச் த மாடரேட் எக்ஸாம். சினிமேட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி 6.5 out of 10. Thank you guys.